என்னதான் அரசி மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சதீஷ் வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ அரசி ரொம்பவுமே சாமர்த்தியமா நான் படிக்கணும், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி முடிவெடுத்தது ரொம்பவுமே நல்லது, நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க. இங்க சதீஷ் வீட்ல இருந்து விஷயத்தை கேள்விப்பட்டு பழசெல்லாம் மறந்து மறுபடியும் சதீஷுக்கு அரசிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இந்நேரத்துல தான் பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்துல என்னால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது, என் பொண்ணு அரசி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் என்னோட முடிவும், அதனால நான் அரசி கிட்ட போய் அவளோட முடிவு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன்னு சொல்ல, அப்பதான் அரசி இருந்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா, நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உடனே அந்த குமரவேல் என் மனசுல இருக்கான்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, அவ என் மனசுல துளி அளவும் இல்ல, இப்பதான் இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் கடந்து வரவே ரொம்ப நாள் ஆகும், அதுக்குள்ளாட்டி எனக்கு கல்யாணம் பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு நல்லா இருக்காதுப்பா, அதனால நான் நல்லா படிக்கிறேன், அடுத்தடுத்த டிகிரியை முடிக்கிறேன், நல்ல வேலைக்கும் போறேன், உங்க கூட ஒரு 3-4 வருஷத்துக்காச்சும் நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அரசி கேட்க, அதனால பாண்டியனுமே இருந்துட்டு அரசி சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி அரசியோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு சதீஷ் குடும்பத்துக்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க, அவ ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்றா, அதுவரையும் உங்க பையன் வெயிட் பண்ணாரு அப்படின்னா நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சுக்கலாம், அதுக்குன்னு நான் உங்க பையனை வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லல, உங்களுக்கும் நல்ல இடம் அமைஞ்சிச்சுன்னா தாராளமா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்க சொந்தம் நீங்க, அதனால நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நாங்க குடும்பத்தோட வருவோம், அதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்ல சதீஷ் வீட்லயுமே அதை புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்டு வந்தவங்க ஏமாற்றத்தோட திரும்பி போயிடுறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்ற விஷயத்த சுகன்யா வேற நேரா போய் அங்க முத்துவேல் வீட்ல சொல்ல, இதை கேட்டுட்டு குமரவேல் வேற ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா குமரவேல் அரசிய திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும், அரசிய நல்லா வச்சு பாத்துக்கணும்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இந்நேரத்துல இப்படி பொண்ணு கேட்டு திரும்ப வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகன்யா வந்து அரசி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அரசியோட பேச்சை கேட்டுட்டு பாண்டியன் அண்ணனும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு, அதுதான் எங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாயிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்பதான் குமரவேலுக்கு முகத்துல ஒரு சந்தோஷமே வருது. குமரவேல் வேணா ஒருவேளை அரசிக்கு நம்ம மேல லைட்டா கொஞ்சமாச்சும் அன்பு இருக்கும் போல, அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி அரசியோட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டாரு, தான் தப்பையும் உணர்ந்துட்டாரு, இப்ப அரசிய மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இதனால குமரவேல் பாண்டியனோட வீட்டு வாசலையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு, எங்க அரசி வந்துட மாட்டாங்களா, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையாவது பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லி பாண்டியனோட வீட்டு வாசல் முன்னாடியே நின்று பார்த்துட்டு இருக்க, அப்பதான் கரெக்டா பாண்டியன் வெளியே வர, இந்த நேரத்துல குமரவேல் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நேரா பாண்டியன் கிட்ட போய் அவர் முன்னாடி போய் நிக்க, பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல, இவையே நம்ம முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட தான் பாக்குறாரு. உனக்கு என்ன வேணும், எதுக்கு எங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கொஞ்சம் கோவமா கேட்க, அப்பதான் குமரவேல் திடீர்னு பாண்டியனோட கைய பிடிச்சு, நான் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதை சத்தியமா உங்களால மன்னிக்கவே முடியாதுன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு தினம் தினம் குற்ற உணர்ச்சியா இருக்கு, போய் நான் இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்தரலாம் போல இருக்கு, ஒரு அப்பாவா உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவ்வளவு வெறுப்பும் ஆத்திரமும் எனக்கே வருது, உங்களால கண்டிப்பா என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு தெரியும், ஆனா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டறணும்னு எனக்கு தோணிட்டே இருந்தது, அதனாலதான் நான் வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறமும் நான் சத்தியமா உங்க வீட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையோ உங்க பொண்ணுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த ஒரு துரோகத்தையுமே நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன், என்ன மனசார மன்னிச்சுட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, இங்க குமரவேல் இப்படி வந்து பேசினதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்களும் சந்தோஷப்படுறாங்க, முத்துவேல் வீட்லயுமே பரவாயில்ல குமரவேல் இப்பவாச்சும் திருந்தனானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால குமரவேல் இப்படியே இருந்தாரு அப்படின்னா குமரவேலோட நல்ல மனசை அரசி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, குமரவேல் நல்லவரா மாறிட்டாரு அப்படின்னா அரசியும் குமரவேலும் ஒண்ணு சேர்ந்தா பார்க்க நல்லாதான் இருக்கும், நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க.